அவன் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் ஏன் சும்மா இருக்கீங்க? அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க உண்மையை வரவழைக்க போறாங்க. சந்தேக கேஸ்ல புடிச்சு விசாரிச்சா கூட அவன் மாத்தி பேசி எஸ்கேப் ஆயிடுவான். அவனை கையும் களவுமா பிடிச்சாதான் நாம சேஃப் ஆக முடியும். இப்ப அவ கண்ணு நம்ம குழந்தை மேல பட்டுடுச்சு. வீட்டுக்கு போய் முதல்ல திஷ்டி சுத்தி போடணும். பார்வையா அது தீ பார்வை. பொறாம அவ கண்ணுல நல்லா தெரியுது. அப்பா கண்ணாது. அப்படியே அவ கண்ணுல தீய வைக்க. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எதுக்கு இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அம்மா ஒன்னும் பொறாமையில பாக்கல. உண்மையான அன்போட ஒரு பேத்திய பாக்குற மாதிரி தான் பார்த்தாங்க. அப்படிப்பட்டவங்களைய பொறாமையில பாக்குறாங்கன்னு சொல்றீங்க? இப்ப கூட நீங்க வர வரைக்கும் இருந்து குழந்தைய கொஞ்சிட்டு போலாம் தான் சொன்னாங்க. அப்படிப்பட்டவங்களோட அன்பையும் பாசத்தையுமா கொச்சப்படுத்துறீங்க? அதுவும் கோயிலுக்கு வந்துட்டு இப்படி எல்லாமா பேசுவீங்க? விடுமா, அவங்க பேத்தி மேல இருக்கிற பாசத்துல இப்படி எல்லாம் பேசுறாங்க. அதை எப்படி நாம குத்தம் சொல்ல முடியும்? அம்மா, அவங்க பேத்தி மேல அவங்க அன்பா பாசமா இருந்துட்டு போட்டோம், அது நமக்கு தேவையில்லை. ஆனா உங்களை போய் கொல்லிக்கண்ணுன்னு சொல்றாங்க, அது எப்படி என்னால பொறுத்துக்க முடியும்? விடு ராஜி, பேசினா பேசிட்டு போகட்டும். வா போலாம். இருமா, எங்க அம்மாக்கு பேரனும் பேத்தியும் இல்லதாங்க. ஏக்கமும் தவிப்பும் இருக்கிறது உண்மைதான். அதுக்காக அடுத்தவங்க குழந்தைய பார்த்து பொறாமப்படுறவங்க ஒண்ணும் கிடையாதுங்க. அப்படிப்பட்ட புத்தி உங்களுக்கு வேணும்னா இருக்கலாம், எங்க அம்மாக்கு கிடையாது. என்னம்மா பட்டாசு மாதிரி பொரியுற? நான் என்ன பொறாம பிடிச்சவளா? சின்ன பொண்ணா லட்சணமா நடந்துக்க. இப்பவே தாடக மாதிரி குதிக்கிற. போற இடத்துல எப்படி குப்பை கொட்ட போற? போன வேகத்திலேயே நீ திரும்ப வந்துட போற பாரு. நிறுத்தடி. பொம்பளையா நீ? நீ ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கல. வாழ போற புள்ளைய பார்த்து இப்படி எல்லாம் பேசுறியே? நீ எல்லாம் ஒரு நல்ல குடும்பத்து பொம்பளையா? சீ. யார பத்திரி சீங்கற? நல்ல குடும்பத்துல பிறக்கலங்கற? நீ தாண்டி வேற மாதிரி குடும்பத்துல பிறந்திருக்க. அதனாலதான் உன் புள்ளைக்கு கல்யாணம் ஆயோ இன்னும் குழந்தைய பிறக்காம இருக்கு. வாமா போலாம். வா வாமா. ஓடி போ. உன் புள்ளைக்கு மட்டும் இல்ல, உன் பொண்ணுக்கும் குழந்தைய பிறக்காது போ. ராஜி, சொல்லுடிமா. வா. ஏய், என்னடி? என்ன சொன்ன என்ன? என்னடி? அம்மா என்ன சொன்ன? ஏய், அடிச்சிருவியா? விளங்காத. என்னடி சொன்ன? அடிச்சிருவியா? அடி பாக்க. விடு ராஜி. அடி பாக்க. ஏய், அடி பாக்க. கேளுமா. வா ராஜி. அடி பாக்க. சொல்லுங்க கேளு. நிறுத்துங்க. இது என்ன கோவில இல்ல சந்த கடை நினைச்சேலா? வெளியில 1000 பிரச்சனைன்னு அவ சாமி கிட்ட வேண்டிக்க வரா. நீங்க பிரச்சனை பண்ணி மத்தவளையும் தொந்தரவு பண்றேன். போங்க, வெளியே போங்க. புனிதமான இடத்தை அசிங்கப்படுத்தாதீங்க. கலைஞ்சு போங்க. வா ராஜி. ஹலோ, நான் தொழிலதிபர் விஸ்வநாதன் தான் பேசுறேன்ப்பா. ஓ சார், இப்பதான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஆடி கார்லாம் வந்துகிட்டு இருக்கேன் சார். சார், ஐ அம் ஆன் தி வே. சார், கண்டிப்பா நான் வந்துடுவேன் சார். வந்துடுவேன் சார், கண்டிப்பா வந்துடுவேன். சார், அது சார் உங்க அமெரிக்கன் ஹெல்த் ட்ரிங்க் ஆபீஸா வந்துகிட்டு இருக்கேன் சார். எனக்கு தான் ஏஜென்சி கொடுக்கணும் சார். சார், அதெல்லாம் ரெடியா இருக்கு சார். சார், பணத்தை கொடுத்துறேன் சார், ஒரே பேமெண்ட்ல. என்ன சார் வாயை மூடுறீங்க? சார், கரெக்டா வந்துடுறேன் சார். அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுவாங்க சார். உங்களோட தொந்தரவு போச்சு சார். சார், பொய்யா? ஐயோ சாரி சார். சார், எனக்கு பொய் சொல்லலாம் பிடிக்காது சார். பிசினஸ்ல நேர்மை தான் சார் முக்கியம். சார், வச்சிடறேன் சார். ஒரே சத்தமா கேக்குது. அது ஒண்ணும் இல்லை சார். இங்க ஆடி கார் ஆடி எஃபெக்ட் சார். ஸ்பீடு பிரேக்ல போகும்போது தூக்கி அடிக்கு சார். அந்த சத்தம் தான் சார். சார், இதோ வந்துட்டேன் சார், வந்துட்டேன். வண்டிய அப்பா டிரைவர், வண்டி ஸ்பீடா ஓட்டியா? கட்ட வண்டி மாதிரி ஓட்டுறேன். ஆடி கார் எப்படியா ஓட்டுவேன்? வேகமா போயா. என்ன சார் பொய் பேச மாட்டேன்றீங்க? இப்படி ஷேர் ஆட்டோவில் ஆடி வந்துட்டு ஆடி கார்ல வரேன்னு பொய் சொல்றீங்களே. யோ, பிசினஸ்ல பொய் ஒரு முக்கியமான ரோல்யா. அதெல்லாம் தவிர்க்க முடியாதுயா. அதுவும் இல்லாம நான் சொன்னது அடுத்தவங்க என்கிட்ட பொய் சொன்னா பிடிக்காதுன்னு சொன்னேன். புரிஞ்சுதா? இப்போ கூட
நான் ஒரு சின்ன அசைன்மெண்ட்ல தான் கொஞ்சம் பணத்தை சம்பாதிச்சேன்யா. என்னோட பிசினஸ்ல சொந்த பந்தெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்யா. அப்படி பார்த்தா நாம முன்னேற முடியாதுய்யா. என்ன பொறுத்த வரைக்கும் பிசினஸ் வேற குடும்பம் வேற, புரிஞ்சுதா? பிசினஸ் வளர்ச்சிக்க வேணா, குடும்பத்தை பயன்படுத்திக்கலாம்யா. அந்த பணத்தை கூட என் பிள்ளைய காட்டி ஒரு சின்ன கேம் பிளே பண்ண 10 லட்சம் அடிச்சேன்யா. இந்த 10 லட்சத்தை வச்சு புதுசா வர போற அமெரிக்கன் ஹெல்த் ட்ரிங்க் கான்ட்ராக்ட் நான் எடுக்க போறேன். அடுத்து பெரிய தொழிலதிபர் ஆகணும். அதான் என்னோட லட்சியம்ப்பா. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இத முரளி கிட்ட சொல்லணும். கொஞ்சம் வண்டி ஓரமா நிறுத்துப்பா. முரளி, ஒரு முக்கியமான விஷயம்டா. என்னடா பதட்டமா வர? ஏதாவது பிரச்சனையா? இல்லடா, ஒரு முக்கியமான தகவலோட வந்திருக்கேன். என்னால நம்பவே முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. சொல்ல போனா பதட்டமா இருக்குடா. டேய், என்ன விஷயம்னு சொல்லுடா. டேய், ஷேர் ஆட்டோல வந்துட்டு இருந்தேனா, அதே ஷேர் ஆட்டோல சுஜாதா மேடத்தோட அப்பாவும் வந்தாரு. பணத்தை கூட என் பிள்ளைய காட்டி ஒரு சின்ன கேம் பிளே பண்ண 10 லட்சம் அடிச்சேன்யா. அடுத்து பெரிய தொழிலதிபர் ஆகணும். அதான் என்னோட லட்சியம்ப்பா. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். உண்மையாவாடா சொல்ற? 10 லட்சம் ரூபா அவருக்கு எப்படிடா? அதாண்ட எனக்கும் சந்தேகமா இருக்கு. ஆர்கே குரூப்ல வேற வேலை செய்யறாரு. அவங்களுக்கும் விசுவாசமா இருந்த மாதிரி ஆச்சு, பணமும் கிடைச்சாச்சு. ஒரே கல்ல 2 மாங்க அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன்பா. டேய், இப்ப சேர்ந்த கம்பெனிக்காக பெத்த பொண்ணோட வாழ்க்கையில எந்த தகப்பனும் விளையாட மாட்டான்டா. டேய், நீ சொல்ற அங்கிள்லையும் யோசிச்சு பார்த்தா சந்தேகப்படுறேன். என்னதான் இருந்தாலும் பெத்த பொண்ணுக்கே ஒரு தகப்பன் துரோகம் செய்யறது சான்ஸே இல்லடா. ஆர்கே குரூப்போட எம்டி ரொம்ப மோசமானவன். இவ்வளவு பெரிய மோசடி பண்றவன் எந்த லெவலுக்கும் இறங்கி போவான்பா. அப்படிப்பட்டவன் பிசினஸ் அலையிற விஸ்வநாதனை ரொம்ப ஈஸியா பணத்தை காட்டி மயக்கிருக்கான்ப்பா. பண ஆசையில மடங்காதவரை பயத்தை காட்டி கூட மடக்கி இருக்கலாம்ப்பா. ஒருவேளை அவரை கொன்னுடுவேன்னு சொல்லியிருக்கலாம், இல்ல குடும்பத்தோட கொளுத்திடுவேன்னு கூட சொல்லியிருக்கலாம்ப்பா. சரிடா, நீ சொல்றத பார்த்தா அந்த 2வது ரோட்ல நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல தன்னோட கனவு நிறைவேற வாய்ப்பை மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. எது எப்படியோ இந்த விஷயத்த சுஜாதா மேடம் கிட்ட சொல்லி உங்க அப்பா மேல டவுட்டா இருக்கு, அவரை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம். முரளி, அதை உடனே போய் சொல்லுடா. Excuse me. Yes. I want to see your MD, Mr. Varadarajan. நீங்க See, I am Vishwanathan. அப்பாயின்மெண்ட் இருக்கா? நான் வந்திருக்கேன்னு சொல்லு. சார், உங்களை பார்க்க விஸ்வநாதன் ஒருத்தர் வந்திருக்காரு. ஓகே சார். சார், உங்களை உள்ள வர சொல்றாரு. பாத்தியா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஐ எம் விஸ்வநாதன். ஹலோ சார், உட்காருங்க. தேங்க்யூ. சொல்லுங்க சார். சார், ஆக்சுவலா நான் வந்து இம்போர்ட்டட் கார் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த பிசினஸ் இப்போ கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. அதனால வேற என்ன பிசினஸ் பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் ஐ சா யுவர் கம்பெனி ஆட். சார், நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம கேட்டகரிக்கு தகுந்த மாதிரியும் ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரியும் உங்க கம்பெனியோட ஆட் வந்தது. அதனால உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டீங்க. விஸ்வநாதன் உடனே கார்ல வந்து இங்க இருக்கான், ஆடி கார். சரி, வேற என்ன சொல்லுங்க. வேற என்ன சார் நம்ம பேச முடியும்? நம்மள மாதிரி பிசினஸ் மேனுக்குலாம் வெட்டியா பேசினா பிடிக்காது. டைம் இஸ் மணி. பேசவும் நேரம் கிடையாது சார். சரி, வேற என்ன சொல்லுங்க. உங்க அமெரிக்கன் ஹெல்த் ட்ரிங்கோட டிஸ்ட்ரிபியூஷனை இந்தியா முழுக்க நான் எடுக்கலான் இருக்கேன். பட் முடியாது, எனக்கு வேற ப்ரொபோசல் இருக்கு இப்போ. சரி, அதையும் இதையும் பார்க்கணும்னா கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால
தமிழ்நாடு மட்டும் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கலாம் நான் இருக்கேன். அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறதுனால சென்னைக்கு மட்டும் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கலாம் நான் இருக்கேன். ஓகே. அதுக்காக 10 lakhs rupees என்னோட அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ஏஜென்சி அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடலாமா? உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைனா இப்பவே 10 lakh செக் கொடுத்துறேன். அக்ரிமெண்ட் பேப்பர்ல சைன் பண்ணிடலாம். வாட் யூ சே மிஸ்டர் விஸ்வநாதன், பிசினஸ்ல உண்மையும் நேர்மையும் இருந்தாதான் அது உருப்படும். எக்ஸாக்ட்லி சார். வாட் யூ சே இஸ் கரெக்ட். உங்க மென்டாலிட்டி என் மென்டாலிட்டி ஒண்ணா ஒத்து போகுது. அப்பதான் நம்ம பிசினஸ்ல முன்னேற முடியும் சார். சரி, அக்ரிமெண்ட் முடிச்சுக்கலாமா? ஓ ஷூர் சார், கேரி ஆன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. குட். இது என்னோட காப்பி. போடுங்க. ஆல் தி பெஸ்ட் சார். ஓ தேங்க் யூ சார். இந்தாங்க. என்ன சார் அக்ரிமெண்ட் பேப்பர் கிழிக்கிறீங்க? ஏதாவது தப்பா டைப் பண்றீங்களா என்ன? உங்க ஸ்டேட்டஸ்க்கு எங்க கம்பெனியை போல புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாமே. நீங்க எதுக்கு எங்க கம்பெனில வந்து டீலரா ஜாயின் பண்ணணும்? வந்தது ஷேர் ஆட்டோ, நீ ஆடிக்கார பத்தி பேசுறியா? 10 ரூபாய் கொடுத்துட்டு 10 லட்சம் ரூபாய் பிசினஸ் பத்தி பேசுற. இந்த கம்பெனியை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன முழிக்கிற? என்னடா நம்மளை பத்தி இவனுக்கு எப்படி தெரியும்னு யோசனை பண்றியா? நீ முதல்ல எனக்கு போன் பண்றப்பவே உன் வாய்ஸ கேட்ட உடனே நீ ஒரு டம்மி பீஸ்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப இருந்தே உன் பயோடேட்டா எல்லாத்தையும் நான் சேகரிச்சு வச்சுட்டேன். ஷேர் ஆட்டோவில் வந்ததுனால உன் சட்டையெல்லாம் கசங்கி போயிருக்கு. போய் அயன் பண்ணி போடு. ஆமா, ஏதாவது செலவுக்கு பணம் வேணுமா? என்ன பாக்குற? ஒழுங்கு மரியாதையா நீயா எந்திரிச்சு போயிடு. இல்லைன்னா செக்யூரிட்டியை கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க டைம்ல என் கம்பெனிக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? இந்த கம்பெனியோட வாசலை மிதிக்கிறது கூட உனக்கு தகுதி கிடையாது. கெட் அவுட். சார், நீங்க யார்கிட்ட பேசுறீங்க தெரியுமா? தி கிரேட் விஸ்வநாதன், தி கிரேட் பிசினஸ்மேன். செக்யூரிட்டி சார், ஒருத்தர் பெரிய வெற்றி அடைய போறானா அவனுக்கு பல சோதனைகள் வரத்தான் செய்யும் சார். பிசினஸ்ல இதெல்லாம் சகஜமாப்பா. ஷேர் ஆட்டோவில் வந்துட்டு கம்பெனியோட ஷேரை பத்தி பேசுறாரு இவர். அர்ச்சனா, அர்ச்சனா, காஃபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? ஏய் அர்ச்சனா, எவ்வளவு நேரமா காஃபி கேட்டுட்டு இருக்க? ஏய், வாயில் என்ன இருக்கு? அர்ச்சனா, அர்ச்சனா, உன்கிட்ட தான் கேக்குறேன், வாயில் என்ன இருக்கு? சரி, கையில என்ன வச்சிருக்க? கரண்டி. ஜோக்கு, கரண்டி எங்களுக்கு காட்டி கொடுக்கற. சரி, இந்த கையில என்ன இருக்குன்னு கேட்டேன். ஒண்ணு இல்ல. அர்ச்சனா, காட்டு.
ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. அர்ச்சனா காட்டு. எனக்கு அர்ச்சனா ஒண்ணும் காட்டு, இல்ல. நான் பார்த்துட்டேன். ஐயோ, காட்டு ஒண்ணும் அர்ச்சனா. இல்லங்க. காட்டு ப்ளீஸ். காட்டு அர்ச்சனா, கையை காட்டு. ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. அர்ச்சனா ப்ளீஸ் அர்ச்சனா. அர்ச்சனா கை காட்டு. ப்ளீஸ் கை காட்டு. என்ன காட்டு பண்றீங்க? அர்ச்சனா. அர்ச்சனா ஒண்ணும் ப்ளீஸ். இல்லங்க. அர்ச்சனா காட்டு அர்ச்சனா ப்ளீஸ். ஓ, எனக்கு அர்ச்சனா ப்ளீஸ் கையை காட்டு அர்ச்சனா. ஒண்ணும் இல்லங்க. கையை காட்டுன்னு சொல்றேன்ல. ஐயோ, அர்ச்சனா அர்ச்சனா விடுங்க. அர்ச்சனா அர்ச்சனா ஏய் ஒண்ணும் இல்ல இல்லங்க. அர்ச்சனா. அர்ச்சனா ஐயோ. கையில என்ன இருக்கு காட்டு. என்ன இருக்கு அர்ச்சனா காட்டு. ஒண்ணும் இல்லன்னு கையில சொல்றேன்ல. காட்டு அர்ச்சனா. என்னங்க நீங்க? காட்டுன்னு சொல்றேன்ல. விடுங்க. நீ கையில என்ன வச்சிருக்க விடுங்க. காட்டுன்னு சொல்றேன்ல. காட்டு ஒண்ணும் அர்ச்சனா. இல்லங்க கையில. அர்ச்சனா கேளுங்க. கைய தொற. விடு விடு விடு. கைய காட்டு ஒண்ணும் இல்லன்னு அர்ச்சனா. சொல்றேன்ல. காட்டுன்னு சொல்றேன்ல. என்னங்க? ஏய் ஒண்ணுமே இல்ல. ஒண்ணும் இல்லையே. ஏய் நான் அடிச்சேன்னா. அத்தை, கோயில்ல தரிசனம் எல்லாம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்க குழந்தைங்க ஓடி பிடிச்சு விளையாட வேண்டிய வீட்ல நீங்க விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? நல்லா இருக்குது உங்க கூத்து. நானும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து சொல்றேன், ஒரு புள்ளைய பெத்து கொடுங்கன்னு. கேக்குறீங்களா? அம்மா குழந்தைல என்ன பொம்மையாமா கேட்ட உடனே வாங்கி கொடுக்கறதுக்கு? ஆமாண்டா, எனக்கு தெரியாது பாரு, நீ சொல்றியோ? நான் படுற வேதனை உங்களுக்குலாம் எப்படி தெரியும்? வீட்ல, தெருவுல, கோவில்ல, போற இடமெல்லாம் அவமானப்படுற. அது கொஞ்சமாவது உங்க மனசுல இருக்கா? என்ன நடந்துச்சு அத்தை? எதுக்கு அழறீங்க? நான் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. இன்னும் எவ்வளவு அவமானப்பட வேண்டியிருக்கோ தெரியலையே. மா என்னமா நடந்துச்சு? எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு அழு. ராஜி, நீயாவது என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அவன் பையனுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தையே பிறக்கல. எவ்வளவு ஏக்கமும் ஆசையோட இருப்பா. அவ கண்ணு பட்டதே குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நானே பயத்துல இருக்கேன். கண்ணாது அப்படியே அவ கண்ணுல தீய வைக்க. இதான் நடந்துச்சு. அப்ப இருந்து அம்மா புலம்பிக்கிட்டே இருக்காங்க. மா ரோட்ல போறவங்க 1000 பேசுவாங்க, ஏன் அதெல்லாம் மைண்ட்ல எடுத்துக்கிட்டு வீட்ல வந்து புலம்பிட்டு இருக்க எப்படி? ஆமாண்டா, வாழ்க்கைங்கிறது வீட்டோட மட்டும் இல்லடா, தெருவு, ஊரு, உலகம்னு இருக்கு. அது கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. பதில் சொல்ல முடியலன்னா என்ன மாதிரி அவமானப்பட வேண்டியிருக்குன்னு உனக்கு என்ன தெரியும்? அத்தை, எங்களுக்கும் குழந்தை இல்லைங்கிற வருத்தம் நெஞ்சுக்குள்ள அறுத்துக்கிட்டு தான் இருக்கு. என்ன செய்யறது? அந்த கடவுள் கருணை காட்ட மாட்டேங்கிறாரே. நானும் நல்ல நல்ல கோயிலுக்கு போறதும் விரதம் இருக்கிறதும் விளக்கு போடுறதுமா தான் இருக்கு. ஆனா இது வரைக்கும் எந்த பலனும் கிடைக்க மாட்டேங்குது. இது வரைக்கும் போனதெல்லாம் போகட்டும். நீங்க டாக்டரை பாப்பீங்களோ, சாமியை கும்பிடுவீங்களோ எனக்கு தெரியாது. என்ன செய்வீங்களோ, ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 10 மாசத்துல என் மடியில பேரனோ பேத்தியோ இருக்கணும், அவ்வளவுதான். அண்ணி, விபூதி எடுத்துக்கோங்க அண்ணி. எல்லாம் சரியா போயிடும், பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. இந்தாங்க அண்ணி, பூஜை ரூம்ல வச்சிருங்க.